தூரத்தில் இருக்கும் புலியூர் கிராமத்தில் அமைந்திருப்பதுதான் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் கோயில். அந்த ஊர் எல்லையில் நுழையும் போதே நமக்குள் ஏதோ ஒரு அமைதி ஒட்டிக்கொண்டது. புலியூர் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சற்று தூரம் சென்றால் நம் கண்ணில் பட்டது ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் கோயில். அந்த கோயிலின் உள் நுழைந்த போது அங்கு நம் கண்ணில் பட்டவர்தான் சண்முகம் பூசாரி மற்றும் அவரது மகன் பாலமுருகன் பூசாரி. இந்த கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். வரும் பக்தர்கள் பெரும்பாலும் பில்லி சூன்யம், பேய் பிசாசு, முனி போன்ற துர்சக்திகளால் பீடிக்கப்பட்டவர்கள் மற்றும் வசியத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்படியாக ஒரு கூட்டம் இருக்க, போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் வெவ்வேறான உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என ஒரு கூட்டம் மறுபுறம் குவிந்திருந்தனர். வரும் பக்தர்கள் வரிசையில் சப்த கன்னியர்கள் வீற்றிருக்கும் அறை முன்னோ, பாம்பாட்டி சித்தர் வீற்றிருக்கும் அறை முன்னோ நின்று வழிபாட்டினை துவங்கி ஒவ்வொருவராக வரிசையில் வந்து சண்முகம் பூசாரியிடம் நிற்க, அவர் சோழி உருட்டி வந்திருப்பவர்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார். அவர்களின் பிரச்சனைக்கு ஏற்ப பரிகாரங்களை சொல்லி அனுப்புவதோடு மட்டுமல்லாமல், சோழி உருட்டும் தருணம் பில்லி, சூன்யம், ஏவல், மோகினி மற்றும் துர்சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று தெரிய வந்தால் அவர்களை அங்கேயே காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு மற்றவர்களிடம் பேசத் துவங்குகிறார் சண்முகம் பூசாரி. இப்படியாக சென்று கொண்டிருந்த போது சண்முகம் பூசாரியிடம் நாம் பேசத் துவங்கினோம். அப்போது அவர் பாம்பாட்டி சித்தர் கோவிலின் வரலாறு பற்றி நமக்கு முதலில் தெரிய வந்தது. பாம்பாட்டி சித்தர் கேரளாவில் பிறந்தவர் என்றும், அவர் வளர்ந்தது மகாலிங்கம் என்ற ஊரில் மற்றும் மருதமலையில் அவர் தன் வாழ்நாளில் பெரும் காலத்தை அங்கு வாழ்ந்திருந்தாலும், கடம்பவனம் என்று சொல்லப்படும் இந்த புலியூரில் அவர் 884 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு மண்டபம் அமைத்து வாழ்ந்து வந்ததாகவும், இந்த கோயிலில் மொத்தம் 21 தெய்வங்கள் இருப்பதாகவும் கூறினார். அதில் கோயிலின் காவல் தெய்வமாக 18ஆம் படி கருப்பன் சாமியும், அடுத்ததாக பிரதான தெய்வமாக இக்கோவிலில் சப்த கன்னிகளும், ஸ்ரீ பொம்மண்ணசாமி மற்றும் பொம்மாக்கள் என அனைவரும் நிறைந்திருப்பதாக கூறினார் சண்முகம். ஸ்ரீரடிபுரம் சர்வ சக்தி பீடம் அமைந்திருக்கும் இடம் ஒரு விதமான அமைதியாக இருந்தது. சீரடி கோயிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட மண்ணை வைத்து அதன் மேல் பாபாவின் சிலையை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இந்த சிலையை நாம் எங்கிருந்து பார்த்தாலும் பாபா நம்மை பார்ப்பது போலவே இருக்கிறது. பாபாவின் அருகில் செங்கற்களில் மஞ்சள் தடவி அதில் குங்குமம் இட்டு ஸ்வஸ்திக் முத்திரை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அதில் ஒரு கயிறை கட்டி மறுமுனையை பாபாவின் காலில் கட்டியிருந்தார். பூஜைக்கு தேவையான மூலிகை பொருட்கள் தயார் நிலையில் இருந்தது. முதலில் சாய்பாபாவிற்கு பூஜை செய்துவிட்டு
பிறகு ஓமகுண்டம் அருகே வந்து அமர்ந்து பன்னீர் எடுத்து ஓமகுண்டத்தின் 4 திசைகளிலும் தெளித்து மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினார் குருஜி சத்யநாராயணன். அமைதியாக இருந்த ஷீரடிபுரம் சர்வ சக்தி பீடம் பக்தி மனம் நிரம்பிய இடமாக மாறியது. ஓமகுண்டத்தின் நடுவில் தேங்காயை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி ஓமகுண்டத்தில் ஒரு பெரிய கற்பூரத்தை போட்டு பூஜையை ஆரம்பித்தார். பாபாவை வரவழைக்க பூஜை ஆரம்பமானது. வந்திருந்த அனைவரும் மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருந்தனர். இப்போது விதவிதமான முத்திரைகளை பயன்படுத்திக் கொண்டிருந்தார் குருஜி சத்யநாராயணன். ஒவ்வொரு பூஜை செய்யும் போதும் எந்த தெய்வத்தை நம்ம ஆவாகனம் கொடுக்குறோமோ அந்த தெய்வத்துக்கு உண்டான முத்திரைகள் உண்டு. அந்த முத்திரைகளை வைத்து அவங்களுடைய பீஜாட்சரங்களை நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த தெய்வம் நம்ம கேட்கும் கேள்விகளுக்கு சந்தோஷப்பட்டு பதில் சொல்லுவாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு கடவுள் சந்தோஷப்பட்டாலே நமக்கு பிரச்சனை தீர்ந்ததுன்றது நிதர்சனமான விஷயம். ஒருவருக்கு கேன்சர் நோய் இருந்தால் இந்த வழிய வெளிச்சப்பாடு பூஜையை பயன்படுத்தி அதை குணமாக்கி விடுவாராம் குருஜி சத்யநாராயணன். பூஜையின் போது அஸ்திர முத்திரையை பயன்படுத்தி ஏற்கனவே ஒருவரை கேன்சர் நோயிலிருந்து குணமாக்கி இருக்கின்றாரா? கேன்சர் பேஷண்ட் வந்திருக்காங்க. இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய கர்ம வினைகளோட கணக்கை எடுத்து அவங்களுக்குண்டான சில பரிகார யாகங்களை செஞ்சுருக்கோம். அவங்களுக்குண்டான சில சூட்சம மூலிகைகளில் அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை இறக்கி அக்னியில் கொடுத்து எரிக்கும்போது அந்த கேன்சர் முழுக்க கிளியராகி அவங்க இப்போ ஆரோக்கியமாக இருக்காங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பலவிதமான முத்திரைகள் இருக்கிறது. அதை பயன்படுத்தி இந்த பூஜையை தொடர்ந்து கொண்டிருந்தார். பூஜை நடப்பதால் அக்னி எரிவதால் இந்த இடமே புகை மண்டலமாகவும் சூடாகவும் இருந்தது. பூஜையின் போது பலவிதமான மூலிகை பொருட்களையும் பழங்களையும் ஓமகுண்டத்தின் மீது போட்டார். அடுத்து ஒரு அற்புத மூலிகையை எடுத்து மந்திரங்களை உச்சரித்து ஓமகுண்டத்தில் அக்னிக்கு இரையாக்கினார். மனிதர்களுக்கு உண்டான கர்ம வினைகளை கழிப்பதற்காக மூலிகைகளை பயன்படுத்த முடியுமாம். குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு அந்த மூலிகைகளை அக்னியில் போட்டு பூஜை செய்வதால் அவர்களுடைய பிரச்சனைகள் விலகி போகுமா? மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூட்சம மூலிகைகள் உண்டு. ஸோ இந்த சூட்சம மூலிகைகளை அந்த மனிதர்களுக்குண்டான கர்மவினை கழிப்புக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு மூலிகைகளையும் அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு உண்டானவர்களுக்காக அந்த மூலிகைகளுக்கு பூஜை செஞ்சு அந்த மூலிகைகளை